நன்றி செலுத்துகிறோம் நாளாக இருக்கிறது, ஆராதிக்கிற நாளாக இருக்கிறது, நன்றி சொல்லுகிற நாளாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த 11வது மாதத்துக்குள்ள முதல் வாரத்துக்குள்ள நீர் எங்களை கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 2025ஆம் ஆண்டு எவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆனால் இத்தனை நாள் இந்த 11வது மாதத்துல முதல் ஓய்வு நாளிலே நீர் எங்களை உண்மை சேவிக்கும்படி இந்த ஸ்தலத்தில் எங்களை கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ நன்மைகள் ஆண்டவரே, விலையேற பெற்ற பாதுகாப்பினால் நீர் எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உண்மை நன்றி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தின் ஆழத்துல இருந்து உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உயர்ந்த நாமம் ஆண்டவரே, பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக ரத்தத்தை சிந்தி உங்களுடைய ரத்தத்தினால் இந்நாள் வரைக்கும் எங்களை நீர் பாதுகாத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்க சபை குடும்பத்தையும் யாருக்குமே தீங்கும் அணுகாதபடி, அது மட்டும் அல்ல ஆண்டவரே, இந்த 2026ஆம் ஆண்டுக்கான பாதுகாப்பினாலும் நீர் எங்களை நிரப்பினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாருக்கு கிடைக்கும் ஆண்டவரே இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம்? ஆனால் எங்களுக்கு நீர் கொடுத்த உம்முடைய பாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. அதற்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஜனங்கள் ஆண்டவரே நாங்கள் இருந்தாலும் உம்முடைய பூரண கிருபையினால் நீர் எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்ந்த ஸ்தலங்களில் எங்களை கொண்டு போவேன் என்று சொன்னதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவே நாமமே, என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவே நாமமே. எண்ணியே நீ துதி செய்வாய், என்னடங்காத கிருபைகள் காய், என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவே நாமமே, என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவே நாமமே. Hallelujah, praise the Lord. We give all the glory to the Lord God Almighty. ஆண்டவராகிய தேவனே, உமக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் The Lord has நாங்கள் brought us செலுத்துகிறோம். to this number. ஆண்டவராகிய தேவன் இந்த நவம்பர் மாதத்துக்குள்ள எங்களை கொண்டு And வந்திருக்கிறார். He has broken the yoke. அவர் நுகங்களை முறியடித்து விட்டார். He has broken the yoke. நம்மளுடைய நுகங்களை அவர் முறியடித்தார். Yes, the Lord says He has broken the yoke. ஆம், ஆண்டவர் சொல்லுகிறார், இந்நாளிலே நான் உங்களுடைய நுகங்களை I முறியடித்தேன். have broken your yoke. உங்களுடைய நுகங்களை நான் முறியடித்தேன். Hallelujah, the Lord has broken your yoke. ஆண்டவர் உங்களுடைய நுகங்களை And you're in this முறியடித்திருக்கிறார். number, இந்த நவம்பர் மாதத்துக்குள்ளே praising the Lord, ஆண்டவரை துதித்து worshiping கொண்டிருக்கிறீங்க. the Lord, அவரை ஆராதனை செய்து glorifying the கொண்டிருக்கிறீங்க. Father. பிதாவாகிய தேவனை Almighty மகிமைப்படுத்திக் God. கொண்டிருக்கிறீங்க. சர்வ His வல்ல name is தேவனுடைய wonderful. நாமத்தை, அவருடைய நாமம் His name is அதிசயமானவர். wonderful. அவருடைய நாமம் He's அற்புதமானவர். a wonderful Lord, அவர் மிகவும் அருமையான ஒரு miracle தேவன். working God. அதிசயங்களை செய்கிற தேவன். Count the blessings what the Lord has done for us ஆண்டவர் till நமக்கு today. செய்த நன்மைகளை, நாள் வரைக்கும் செய்த He has நன்மைகளை done wonderful எண்ணி things to பாருங்க. us. அவர் Hallelujah. நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். Can anyone take this song for me? Hallelujah. Count your blessings, name them one by one. Count your blessings, see what God had done. Count your blessings, name them one by one. And it shall surprise you what the Lord had done. Count your blessings, name them one by one. Count your blessings, see what God had done. And it shall surprise you what the Lord has done. Pani pecha baakiyangal Hatta செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்னுள் ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்த யாவும் வியப்பைத்தரும்.
When upon life billows you are tempest-tossed, when you are discouraged thinking all is lost, count your many blessings, name them one by one, and it shall surprise you what the Lord has done. Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one, and it shall surprise you what the Lord has done. Anybody பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் எனலாய் கர்த்தர் செய்த யாவும் வியப்பைதான். இந்த வருகின்ற வருஷத்திலே கிருபை மலையை நாம் பெற்றுக் கொள்ளுவோம். அவர் கரம் நீட்டப்பட்ட கரமாகவே இந்த வருஷமே அவர் நீட்டிவிட்டார். ஏனி பாதி பெற்ற பாக்கியங்கள். Come on. கர்த்தர் செய்த நன்மைகள் The Lord has stretched forth His arm towards this 2026, and He shall be blessed. இந்த ஆண்டே நீங்க உங்க கரத்தை நீட்டினி, வருகிற வருஷத்துக்காக நீட்டினி. எனக்கு நீங்க செய்ய போகிற ஆச்சரியம் அற்புதம் ஆச்சரியம் என்று உம்மிடத்தில் சொல்வேன். ஏனி பாதி பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த யாவும் ஆசீர்வாதம் என்று ஒவ்வொன்றாய் எனக்கு விரோதமாய் எத்தனையோ பேர் எழுப்பினாலும் கர்த்தர் அவர் இவர்களை அடக்கி விட்டாரே. இந்த ஆண்டு அவர்களை அடக்கி விடுவார். வருகின்ற ஆண்டு எனக்கு சமாதான மகிழ்ச்சி. Coming year 2026 will be full of peace and opportunities and blessings of the Lord. Hallelujah. உம்மை குறித்து நான் சொல்ல நினைத்தான், உங்களை நான் என்ன 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 சொல்லுவேன். இத்தனை காலங்களுக்கு முன்பாக வருகின்ற ஆண்டை குறித்து எனக்கு சொல்கிறேன். ஏனி பாதி பெற்ற பாக்கியங்களோ new opportunities for me, O Lord. From you, O Lord, you shall shower upon me. The dewdrops from heaven shall be poured upon me. The blessings of the Lord shall be always on me. Come on, say. Count your blessings. Name them one by one. Oh, Ram Prakani Andro. Amen, 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 amen. நீங்கள் மலையை பார்த்து பேசும்போது மலை உங்களை பார்த்து பயந்து ஓடுமே. கர்த்தருடைய வல்லமையின் வார்த்தை எனக்குள்ளே விசுவாசமாய் அது என்றும் பிறக்கும் போது oh, there shall be showers of blessings. Hallelujah. There shall be showers of blessings. Hallelujah. No one can take away the blessings the Lord has given to you. And it will surprise you what the Lord has done. Hallelujah. 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 எனக்கு நீ செய்ய போகும் நன்மைகளை நான்
சொல்லும் போது அவைகள் ஆச்சரியமாமா அதிசயமாம் உங்கள் மத்தியிலே அது விளங்கிடுமே. The Lord is going to do great miracles this 2026 which is going to come. We are in November 2025 now. வரப்போகிற 2026 ஆண்டில் ஆண்டவராகிய தேவன் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய போகிறார். Why Lord you are speaking before 2 months? ஏன் ஆண்டவரே 2 மாதத்துக்கு முன்பதாகவே இதை பேசிக் What is கொண்டிருக்கீங்க? this necessity for you, O Lord, to speak the things of 2026 before 2 months? 2 மாதங்களுக்கு முன்பதாகவே 2026 ஆண்டுக்கு உண்டான வார்த்தைகளை நீங்கள் He is பேசுவதற்கு telling என்ன to the அவசியம்? saints. அவருடைய பரிசுத்தவான்களுக்கு அவர் He is telling to சொல்லுகிறார். the saints. அவருடைய பரிசுத்தவான்களுக்கு அவர் சொல்லுகிறார். I am saying to the saints, says the Lord. என்னுடைய பரிசுத்தவான்களுக்கு இதை நான் சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். No demons shall be able to overcome you. எந்த ஒரு சாத்தானின் கிரியையும் உங்களை மேற்கொள்ள And முடியாது. they shall be knocked out if they try to come against you. அவர்கள் ஒருவேளை உங்களை மேற்கொண்டு வரலாம் என்று நினைத்தால் ஆண்டவர் அவர்களை They will slip முறியடிப்பார். and fall from where they try to start. அவங்க எங்க இருந்து தொடங்கலாம் என்று நினைக்கிறாங்களோ அந்த இடத்திலே அவர்களை ஆண்டவர் They தட்டி will கீழே slip and தள்ளிவிடுவார். fall in the same place where they think that they're going to be against you. எங்க இருந்து உங்களை மேற்கொள்ளலாம் என்று நினைக்கிறாங்களோ அந்த நினைக்கிற நேரத்திலே அதே இடத்திலே ஆண்டவர் அவர்களை கீழே இடறி விழும்படி செய்வார். It might be a spiritual realm இது ஒரு ஆவிக்குரிய ரீதியா இருக்கலாம், or a natural realm. இல்ல ஒரு இயற்கையான ரீதியா இருக்கலாம். Whatever it is, என்னவாக இருந்தாலும் the benefit goes to the saints of the Lord. அதிலிருந்து வர நன்மைகள் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு And the போய் Lord சேரும். says, surely goodness and mercies shall follow my people all the days of their life. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்களுக்கு அவங்களுடைய ஜீவனுள்ள The நாளெல்லாம் things you have been நன்மையும் waiting for கிருபையும் so many அவர்களுக்கு years தொடரும். is ready to be given to you. இத்தனை ஆண்டுகளாக நீங்க எதை வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறீங்களோ அது உங்க ரொம்ப பக்கத்துல It's வந்திருக்கிறது, come very near to you. ரொம்ப அருகிலே வந்து விட்டது. The secrets of the Lord is inside the heart of the saints. ஆண்டுடைய ரகசியங்கள் அவருடைய பரிசுத்தவான்களுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. And he has kept it inside the saints. அவருடைய ரகசியங்களை அவருடைய பரிசுத்தவான்களுடைய Why இருதயத்துக்குள்ளே அவர் did this வைத்திருக்கிறார். Father Jehovah did not reveal to Jesus Christ his second coming? ஏன் ஆண்டவராகிய தேவன் யெகோவா தேவன் அவருடைய இரண்டாம் வருகையை பற்றி இயேசு கிறிஸ்துவு கிட்ட சொல்லாமல் Because இருக்கிறார்? we have the spirit of Jesus Christ inside us. ஏனென்றால் நமக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் And இருக்கிறபடினாலே because he's inside us, he'll reveal everything what Jesus Christ knows. அவருடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்துக்கு அறிந்த எல்லாவற்றையும் அவர் நமக்கு தெரியப்படுத்துவார். So because of that, Father God has not revealed so that we might not know his coming. அதனாலதான் பிதாவாகிய தேவன் அவருடைய ரகசியங்களை வெளிப்படுத்தாமல் இருக்கிறார். And I see a hand stretched forth towards the people of the Lord. ஆண்டுடைய ஜனங்களுக்கு நேராக ஒரு கையானது நீட்டப்பட்டிருக்கிறதை This நான் பார்க்கிறேன். November 1st week 2025. இந்த 2025 ஆண்டிலே நவம்பர் மாதம் The முதல் Lord has வாரத்திலே started stretching out his hand on your favor. ஆண்டவர் உங்களுக்கு தயவு காண்பிப்பதற்கு அவருடைய கரங்களை He நீட்டிவிட்டார். has started now this November. இந்த நவம்பர் மாதத்திலே அவர் தொடங்கி விட்டார். And you know, he's giving you a promise. He shall call unto me in trouble, and I shall deliver him and honor him. With long life will I satisfy him and show him my salvation. இது மட்டும் இல்ல, அவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தையும் கொடுக்கிறார். அது என்ன வாக்கு தத்தம் என்றால், ஆபத்து நாளிலே அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்து ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை கனப்படுத்துவேன், அவனை தப்பு விடுத்து அவனை கனப்படுத்துவேன், நீடித்த நாட்களை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். Hallelujah. ஹல்லேலூயா.
He shall call upon me. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். We have called upon the Lord. நம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு I விட்டோம். have called upon you, O Lord. ஆண்டவரே நான் உங்களை நோக்கி I கூப்பிட்டேன். called upon you, O Lord. ஆண்டவரே உங்களை நோக்கி நான் கூப்பிட்டேன். Let your favor be upon me, O Lord. உம்முடைய தயவானது எங்க மேல Let your இருப்பதாக. hand be upon me, O Lord. உம்முடைய கரம் எங்க மேல Let இருப்பதாக. your hand be upon my family. உம்முடைய கரம் என் குடும்பத்தின் மேல Do இருப்பதாக. not take away your hand from me and my family. என் மேலிலிருந்து என் குடும்பத்தின் மேலிலிருந்து I trust in கரத்தை thee. நீர் எடுக்காமல் இரு ஆண்டவரே. I trust in நான் நம்பி thee. இருக்கிறேன். I trust in your name. உம்முடைய நாமத்தை நான் There's நம்பி no other name இருக்கிறேன். I know. வேற எந்த There's நாமமும் only எனக்கு one தெரியாது. name. உம் நாமத்தை தவிர. That name is Jesus Christ of Nazareth, who walked in the Galilee Sea. அந்த நாமம் என்ன நாமம் என்றால் கலிலேயா கடலிலே நடந்த இயேசு கிறிஸ்து என்ற நாமம். I call unto the Lord, அவரை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். the Creator, சகலத்தையும் படைத்தவர், the Creator, சிருஷ்டித்தவர், the resurrection, உயிர் தெழுதவர், my life. என் ஜீவனை. He is my life. அவரே என்னுடைய ஜீவனாக இருக்கிறார். My life is not in me. என் ஜீவன் எனக்குள்ளே இல்ல, My life is in Christ. என் ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே Your life இருக்கிறது. is in Christ. உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. Your life is in Christ. உங்களுடைய ஜீவனும் கிறிஸ்துவுக்குள்ளே We call இருக்கிறது. unto Him. அவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுவோம். Father God, பிதாவாகிய தேவனே, we call unto you in the name of our Lord and Savior Jesus Christ. உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை With நோக்கி the நாங்கள் power கூப்பிடுகிறோம். of the Holy Spirit of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே who dwells in me, எனக்குள்ளே வாசம் speaks பண்ணுகிறவரே, through me. எனக்குள்ளே இருந்து When I stretch பேசுகிறவர், my hand or finger, it's been stretched by also the Holy Spirit. என் கைகளை நான் நீட்டும் போது பரிசுத்த ஆவியானுடைய கரங்களும் If anyone is நீட்டப்படுகிறது. going to try to touch your eyeball, he is trying to touch the eyeball of Jesus Christ. யாராவது உங்களுடைய கண்ணின் மணியை தொட நினைத்தால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் கண்ணின் மணியை தொடுவது The போல. apple of the eye. கண்ணின் மணி, Apple of the eye. கண்ணின் மணி Can anyone touch யாராச்சும் தொட God's, முடியுமா? God's eye? ஆண்டுடைய கண்ணின் If மணியை anyone touches you, யாராச்சும் உங்களை தொட நினைச்சா they're trying to touch the apple of the eye of Jesus Christ. உங்களை யாராச்சும் தொட நினைச்சாங்கன்னா அவங்க இயேசு கிறிஸ்துவின் And கண்ணின் மணியை I தொடுவதை speak, I போல. break every evil power in the name of Jesus Christ of Nazareth. எல்லா விதமான சாத்தானின் கிரியைகளும் நான் உடைக்கிறேன் இயேசு I break, கிறிஸ்துவின் I நாமத்தினாலே. break in the name of Jesus Christ of Nazareth through the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே நான் உடைக்கிறேன் Evil spirits, இயேசு கிறிஸ்துவின் angelic நாமத்தினாலே. spirits against the children of God, I speak to you in the name of our Lord and Savior Jesus Christ. அவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நின்று கொண்டிருக்கிற சாத்தானால் விழுந்த You சாத்தானுடைய have விழுந்தப்பட்ட no தூதர்கள். authority, you have the power, and the power is broken by the authority what the Lord has given me, and I use the authority. உன்கிட்ட எந்த அதிகாரமும் இல்ல, வல்லமை தான் இருக்கு. ஆனா ஆண்டவராகிய தேவன் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை வைத்து உன்னுடைய வல்லமையை நான் முறியடித்தேன். When Jesus Christ rose from the dead, he said to his disciples, go into the world and preach the gospel, because Father God has given me everything, all the authority, both in the heavens and in the earth. Take it and go. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுது வந்த பிறகு அவர்களுடைய சீஷர்களிடத்திலே இதை சொன்னார், பூமிக்குள்ளே போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள், ஏனென்றால் எல்லா அதிகாரமும் சகல அதிகாரமும் வானத்திலும் பூமி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. And now in the name of Jesus Christ of Nazareth, இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே every activities in the air, காற்றிலே இருக்கிற எல்லா பிசாசின் வல்லமைகளையும், இருக்கிற எல்லா பிசாசின் வல்லமைகளையும், every evil power in the air, காற்றிலே சுத்தி கொண்டிருக்கிற எல்லா சாத்தானின் வல்லமைகளையும், and in the sky, வானங்களிலே and in the territories where they roam around, அவர்கள் எங்கெல்லாம் சுற்றி கொண்டிருக்கிறாங்களோ, I command you to be broken by the power of the Holy Spirit in the name of Jesus Christ of Nazareth. Your authority is broken.
நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னை நான் முறியடிக்கிறேன். Let the power of the Holy Spirit fly like a ear in the sky, breaking every evil weapon. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையானது வானத்திலே அப்படியே பறந்து செல்லுவதாக எல்லா விதமான சாத்தானின் ஆவிகளையும் breaking every bow and arrow of the evil one. சாத்தானுடைய எல்லா அம்புகளையும் Every spear of the evil one breaking. அவனுடைய எல்லா ஈட்டிகளையும் உடைக்கிறோம். You have built your temple in the high places. நீ உன்னுடைய இடங்களிலே உன்னுடைய வானங்களிலே நீ ஒரு ஆலயத்தை கட்டி வைத்திருக்கிறாய். And the Lord God has given the authority to the people who believe in the name of Jesus Christ of Nazareth to break your kingdom. ஆண்டவராகிய தேவனோ அவரை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம்னா உன்னுடைய ராஜ்யங்களை முறியடிக்கிற வல்லமை. And this Sunday, first week of the November, we all claim, every pastor of every church, every evangelist, every prophet, every pastor, every teacher, every apostle, every power join together in the name of Jesus. இந்த நவம்பர் மாத முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே எல்லா பரிசுத்தவான்களும், எல்லா ஊழியர்களும், எல்லா அப்போஸ்தலர்களும், எல்லா சுவிசேஷகர்களும், எல்லா தீர்க்கதரிசிகளும் ஒன்றாக இணைந்து ஜெபத்தினாலே ஒருமனப்பட்டு அந்த ஜெபத்தினாலே we bind the evil kingdom to be broken down to pieces. அவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் முறியடிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் இப்பொழுதே. With power, வல்லமையுடன், with authority, அதிகாரத்துடன், all pastors and apostles, all the prayer joined together, we call into the Lord Father God in the name of Jesus Christ of Nazareth through the power of the Holy Spirit. எல்லா போதகர்களும், எல்லா அப்போஸ்தலர்களும், எல்லா ஆண்டுடைய பிள்ளைகளும் செய்த ஜெபத்தை ஒன்றாக This Sunday, இந்த ஓய்வு நாளிலே, whatever time it might be, என்ன நேரமாக இது இருந்தாலும், whatever time they pray today, அவங்க எந்த நேரத்திலே நாளிலே, whatever time they are going to pray today, நாளிலே எந்த நேரத்துல அவங்க ஜெபிக்க போகிறார்கள், it might be from India, இந்த தேசத்துல இருந்து இருக்கலாம், from Kashmir to Kanyakumari, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி from வரைக்கும், India to America. இந்தியா நாட்டில இருந்து அமெரிக்கா வரைக்கும், Let every saints, எல்லா பரிசுத்தவான்களும் ஜெபமும் join together ஒன்றாக இணைந்து to break the powers of darkness இருளின் அதிகாரத்தில் இருக்கிற சகல and to break the kingdoms. அவனுடைய ராஜ்யங்களை Fall in the name of Jesus Christ of Nazareth. இப்பொழுதே நொறுங்கி கீழே விழுவதாக Let the power of God, இப்பொழுது அவனுடைய வல்லமை, let the power of God, அவனுடைய வல்லமை, let the power of God, அவனுடைய வல்லமை, let the power of God அவனுடைய வல்லமை from every saints, எல்லா பரிசுத்தவான்களும், from every apostles, எல்லா அப்போஸ்தலர்களும், from every prophets, எல்லா தீர்க்கதரிசிகளும், from every evangelist, எல்லா சுவிசேஷகர்களும், from every pastors and teachers, எல்லா போதகர்களும், from every saints, எல்லா now பரிசுத்தவான்களும் rise together இப்பொழுதே ஒரே நேரத்துல எழும்பி and become one spear. ஒரே ஈட்டியாக மாறுவதாக. Let the evil powers and the evil kingdom be broken now in the name of Jesus Christ of Nazareth. இப்பொழுதே நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாத்தானுடைய சகல வல்லமைகளும் அவனுடைய ராஜ்யங்களும் இடிந்து விழுவதாக. இயேசு கிறிஸ்துவின் Broken now in நாமத்தினாலே the name of Jesus. இப்பொழுதே இடிந்து விழுவதாக. By the power of all the saints. எல்லா By பரிசுத்தவான்களுடைய the power of ஜெபத்தின் all the people of வல்லமையினாலே, God. எல்லாருடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தின் Every believer. வல்லமையினாலே, எல்லா விசுவாசிகள், Every believer ஒவ்வொரு who is in the விசுவாசிகளும் fast, everywhere, all over the world. உலகம் முழுவதிலும் உபவாசத்திலே இருக்கிறவர்களாலே I take that power. அந்த வல்லமையை நான் எடுக்கிறேன். I take that power. அந்த வல்லமையை நான் The எடுக்கிறேன். power given to his saints. அவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வல்லமை, I take it now. அதை இப்பொழுது நான் எடுக்கிறேன். I take it now. அதை இப்பொழுது நான் எடுக்கிறேன். I take it now. அதை இப்பொழுது நான் எடுக்கிறேன். And I cast it against the evil powers. அதை நான் அவனுடைய வல்லமையின் மேல போடுகிறேன். Broken. For உடைக்கப்பட்ட எதிராளி. You're broken.
Victory through the blood of Jesus Christ of Nazareth. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். Father God, பிதாவாகிய தேவனே, who once died for me, ஒரு நாளில் எனக்காக மரித்த, now alive for me and for all your sins. இப்பொழுது எனக்காக உம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் உயிரோடு For இருக்கிற என்னுடைய all the தேவனே, saints of the Bible வேத புஸ்தகத்தில் இருக்கிற எல்லா and for பரிசுத்தவான்களுக்கும், all the saints alive now. இப்பொழுது உயிரோடு இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும், Father God, பிதாவாகிய தேவனே, Trankania Shahudronia Katronia Kaitrio, you are the Lord, our Redeemer. எங்களை மீட்கிற தேவன் நீர், You எங்களுடைய are the மீட்பர் Lord, நீர் my ஆண்டவரே, Redeemer. என்னுடைய மீட்பர் நீர் Who ஆண்டவரே. Shahudronia Ka Yutronia. The Lord says, I am the Lord, your Redeemer. நானே உன்னுடைய மீட்பர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Trivianaka Yudroneshe Truka Indroniaka Shahunya. The Lord says, you shall win the battle by the power of God. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், அவருடைய வல்லமையினாலே இந்த யுத்தத்தை நீ ஜெயிப்பாய். And you shall be lifted by the power of the Holy Spirit. நீ பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே Blessings உயர்த்தப்படுவாய். are upon you and your family. உன் மேலும் உன் குடும்பத்தின் மேலும் Not கர்த்தருடைய only this November ஆசீர்வாதம் 2025. நவம்பர் 2025 He is ஆண்டு flying மட்டுமல்ல, towards his 2026. 2026 ஆண்டுக்குள்ளும் And says to you and me, பறந்து போகிற வல்லமை He says to you and me, அவர் உங்ககிட்ட என்கிட்ட சொல்லுகிறார், I come with you with peace. நான் உன்னிடத்திலே சமாதானத்தோட I have வந்திருக்கிறேன். come with you with healing. நான் உன்னிடத்திலே சுகத்தோட வந்திருக்கிறேன். I come with you inside you with happiness and உனக்குள்ளே joy. சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் உனக்குள்ளே வந்திருக்கிறேன். And the splendor of the Lord's blessings shall be upon you and your family. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் உன் மேலும் உன் குடும்பத்தின் மேலும் தங்கி இருக்கும். And the Lord says, அவர் சொல்லுகிறார், shall I not give you a long life? உனக்கு நான் நீடித்த நாட்களை கொடுக்காமல் இருப்பேனோ? I'll satisfy you with long life. உன்னை நீடித்த நாட்களால் If the திருப்தியாக்குவேன். demons are trying to speak against you, சாத்தான் உனக்கு விரோதமாக பேச நினைத்தால் I will destroy every power of the evil one, says the Lord. அவனுடைய எல்லா வல்லமைகளையும் நான் முறியடிப்பேன் என்று And I shall satisfy my people. I shall satisfy you with good things. நான் என் ஜனங்களை உன்னை நான் நன்மையால் Goodness and mercy திருப்தியாக்குவேன். shall follow you. நன்மையும் கிருபையும் உன்னை தொடர்ந்து வரும். Goodness and mercy shall follow you. நன்மையும் கிருபையும் உன்னை தொடர்ந்து வரும். Don't worry about anything. எதை குறித்தும் கவலைப்படாதே. Oh, my dear friends. என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளையே, My dear friend. என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளையே, The power of God is coming upon you. அவனுடைய வல்லமை உனக்கு நேராக வந்து The power of கொண்டிருக்கிறது. God is coming and touching your head. அவனுடைய வல்லமை உன் தலையை வந்து He is தொடுகிறார். coming and touching your forehead. அவர் உன் நெற்றியை வந்து தொடுகிறார். Says the word of God. அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறார். அவனுடைய வார்த்தை சொல்லுகிறார், The word of God says to you, அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது என்னதாவது, I am the life. நானே ஜீவன், I am the one who giveth you life. உனக்கு ஜீவனை கொடுக்கிற ஒரே ஒருவர் நான் தான். I am giving you life now. இப்பொழுது உனக்கு நான் ஜீவனை கொடுக்கிறேன். Get up from your sick bed. உன்னுடைய படுக்கையை விட்டு எழுந்திரு. Come on, get up from your sick bed. உன் படுக்கையை விட்டு நீ எழுந்திரு. There is a power is touching your forehead. உன் ஒரு வல்லமை உன் நெற்றியை தொட்டு There's a கொண்டிருக்கிறார். power which is touching your forehead. உன் நெற்றியை ஒரு வல்லமை தொட்டு I'm just not simply கொண்டிருக்கிறார். telling. நான் சும்மா Wherever, சொல்லல. whichever country you are, நீங்க எந்த தேசத்துல இருந்தாலும் சரி, touching your forehead. அவர் உங்கள் நெற்றியை தொடுகிறார் வல்லமையுடன். Power, power. Power of God. Power of God. Power of God. Power of God. கர்த்தருடைய வல்லமை. Rise up now. Come on, say. எழுந்திருங்க. Rise up now. பொழுது எழுந்திரு.
All your people have forsaken you. உன்னுடைய எல்லாரும் உன்னை மறந்துட்டாங்க. They have seen. They said that the Lord has forgotten you. அவங்க உன்னை பார்த்து சொன்னாங்க, உன்னுடைய ஆண்டவர் உன்னை மறந்துட்டாரு. This person had great faith in Christ. இந்த நபருக்கு கிறிஸ்துவின் மேல் அதிக விசுவாசம் இருந்தது. But this Christ has forgotten you. ஆனா இந்த கிறிஸ்துவோ இவர்களை மறந்து விட்டார் என்று சொன்னார்கள். But the Lord says, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், I'll never leave you nor forsake you. உன்னை நான் ஒருபோதும் கைவிடவும் I am மாட்டேன். the same unchanging Jesus. நான் என்றென்றைக்கும் I am the மாறாத same unchanging Jesus. நான் ஒருபோதும் மாறாத தேவன். I am the same unchanging Jesus. நான் ஒருபோதும் மாறாத தேவன். Rise up now. இப்பொழுது எழுந்திரு. The same unchanging Jesus. Unchanging Jesus. Unchanging Jesus. He is the same unchanging Jesus. Jesus through eternity. Come on, say hallelujah, hallelujah. Power of God. Hallelujah. Power of God. Move. ஆண்டவரே உம்முடைய வல்லமை கடந்து போகட்டும். Come on, say hallelujah. Hallelujah. When the minister say hallelujah, the power of God is going to move. Come on, say. Come on, when you sing hallelujah, hallelujah and பாடும்போது கர்த்தருடைய வல்லமை அப்படியே போகிறது மேகத்தை போல. Like a cloud, the power of God is moving. Who needs it? And receive it. He is the same unchanging Jesus. Unchanging Jesus. Unchanging Jesus. He is the same unchanging Jesus. Jesus through eternity. Hallelujah, hallelujah. Heavenly chorus. Heavenly chorus. பரலோகத்தின் ஆராதனை. பரலோகத்தின் ஆராதனை. Hallelujah, 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 hallelujah. He is the same unchanging Jesus. Unchanging Jesus. Unchanging Jesus. He is the same unchanging Jesus. Jesus through eternity. Hallelujah, hallelujah. Hallelujah. Hallelujah, hallelujah. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய். Come on. Hallelujah. Hallelujah, hallelujah. Amen. ஆத்துமமே என் போல உள்ளவே உன் ஆண்டவரை துதித்து நாவரை துதித்தாதரித்த உன் ஆண்டவரை துதித்து ஆத்துமமே என் போல உள்ளவே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த சாற்றுவதறிய தூதனத்துள்ளோர்
என் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று என்னால் வரை அன்புவை காவலித்த உன் ஆண்டவரை ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இன்னொரு முறை உலகம் தோல்வி அழியாது ஒரு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று என்னால் வரை அன்பு வைத்தாதரித்த ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆனந்த் பாடல் சத்தம் ஒன்றொலிக்கும் ஆகாயவன் மீனாய் அவச்சனம் பெருகும் ஆகாயவன் மீனாய் அவச்சனம் பெருகும் ஆதி நிலை எகுவோமே ஆசி திரும்ப பெறுவோமே பாலான மண்மேடுகள் யாவோ பாராத பெந்தன் மலையாகும் சிறை வாழ்ந்த மலையும் சீர் வாழ்ந்த மலரும் சிறை வாழ்ந்த மலையும் சீர் வாழ்ந்த மலரும் நீங்க சொன்ன வார்த்தை என்று கேட்கிறார்கள் நான் என்ன என்ன என்று நான் சொல்லுவேன் கர்த்தர் உனக்கு சொன்னார் என்று சொன்னாய் அது எங்க நடக்கல என்று சொன்னார்கள் கர்த்தாவே நீங்க சொன்னதை செய்வீர் நிச்சயமாய் நிச்சயமாய் தெரியும் கர்த்தாவே நீரோ சொன்னதை செய்வீர் நிச்சயமாய் 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 மகிமை படுத்துவேன் என்றாரே மகிமனின் பாசம் பெரியதே மங்காத புகழுடன் வாழ்வோம் ஆண்டவன் மார்பில் சுகிப்போம் குறுகிட மாட்டோம் கொண்டிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு குறுகிட மாட்டோம் கொண்டிட மாட்டோம் யாக்கோபன் நடுங்கிடுவானோ யாக்கோபின் தேவன் துணையே அவருக்கு வாழ்வை அலைவோம் ஆண்டவர் மார்பு சுகிப்போம் சிலராத மனமும் பரிசாக பலராத வாழ்வோம் சிலராத மனமும் பரிசாக தேவன் அருள்வார் யாக்கோபன் நடுங்கிடுவானோ யாக்கோபின் தேவன் துணையே அமெரிக்கை வாழ்வை அலைவோம் ஆண்டவன் வாழ்வு சுகிப்போம் பகராக வாழ்வோம் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார் பிரேக் 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 பகராக வாழ்வோம் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார் பகராக வாழ்வோம் பகராக வாழ்வோம் பகராக வாழ்வோம்
சமாதானமாகவும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். நுகங்கள் முறிந்திடும் அருந்திடும் விடுதலை பெருவில காண்போம். நுகங்கள் முறிந்திடும் மகிமைப்படுத்துவேன் என்றாரே. மகிமானின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம். மாட்சிமை பெற்றுயர்ந்திடுவோம். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம். கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம். கரையில்லா தேவனின் வாக்கு. Hallelujah. Praise the Lord. Glory be to the name of the Lord. Come on, say it. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. The Lord said and he has done. ஆண்டவர் சொன்னதை செய்து He விட்டார். has healed your body. He's healed your body. அவர் உங்களுடைய சரீரத்தை சுகப்படுத்தி விட்டார். He's healed your body. அவர் உங்களை சுகப்படுத்தி விட்டார். You're completely healed by the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே முழுமையான சுகத்தை பெற்றுக் கொண்டீர்கள். By the blood which has touched you. உங்களை தொட்ட அந்த இரத்தத்தினாலே. The blood that sets me free. Hallelujah. The blood that sanctifies. Me free, hallelujah. The blood that sanctifies, hallelujah. It's the blood that was shed for me, hallelujah. It's the blood that Made you and me made me whole. free. உம்மையே நான் துதிப்பேன், உம்மை நான் போற்றுவேன். நீ செய்த நன்மைகளுக்கு உமக்கு நன்றி சொல்லுவேன். கோர பயங்கரமான புயல் என் அருகில் வந்து நின்றபோது கர்த்தராகிய தேவன் என்னை விடுவித்தீரே. The Lord calmed down the storms which were against me and my family. எனக்கும் என் குடும்பத்துக்கும் விரோதமாக எழும்பின புயல் காற்றை ஆண்டவர் கட்டுப்படுத்தினார். With one word. ஒரே வார்த்தையினாலே. With one word. ஒரே வார்த்தையினாலே. He calmed down the storm அவர் புயல் காற்றை கட்டுப்படுத்தினார். and the waves. அலைகளை அடக்கினார். The waves by the evil spirits. சாத்தானால் வந்த அந்த அலைகள். In the storm by the evil ones. சாத்தானால் வந்த அந்த புயல் காற்று. The Lord said, "Be calm." ஆண்டவர் அமைதியா என்று சொன்னார். And it has become calm. அது அப்படி அமைதியா. And I believe your name. நாமத்தை நான் And I believe your word. வார்த்தையை நான் நம்புகிறேன். And I believe your power. உம்முடைய வல்லமையை நான் And I நம்புகிறேன். believe your authority. உம்முடைய அதிகாரத்தை நான் நம்புகிறேன். Because which is upon me, the authority of God. உம்மாலே கொடுக்கப்பட்ட அதிகாரம். It's upon me. அது என் மேலே இருக்கிறது. And the Lord has given me the rights. ஆண்டவர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். The Lord has given me the rights. ஆண்டவர் எனக்கு அதை பயன்படுத்துகிற அந்த கிருபை கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்துகிற அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். The authority of God. ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட I shall அதிகாரம். use the authority of God. ஆண்டவருடைய அதிகாரத்தை நான் He said, பயன்படுத்துவேன். both authority in the heavens and the earth is given to me, அவர் said சொன்னார், Jesus Christ. எல்லா அதிகாரமும் வானத்திலும் பூமியும் உனக்கு கொடுக்கப்பட்டது. Lord, we keep every step where you kept in the Sea of Galilee. ஆண்டவரே, நீங்கள் கலிலேயா கடலிலே வைத்த ஒவ்வொரு பாதாடியிலும் நாங்களும் We வைக்கிறோம். come at the back of you. உங்க பின்னாடி நாங்களும் வருகிறோம். I keep my feet where you have kept your feet. உம்முடைய பாதங்களை நீர் வைத்த இடத்திலே நானும் என்னுடைய பாதத்தை வைக்கிறேன். And I get a transformation. அதிலிருந்து ஒரு மறுரூபமாக்குதல் எனக்கு I'm கிடைக்கிறது. getting a transformation. ஒரு மறுரூபமாக்குதல் எனக்கு கிடைக்கிறது. The power of God. அவனுடைய வல்லமை.
comes upon us. எங்க மேல வருகிறது. Comes upon us. எங்க மேல வருகிறது. And he says to us, அவர் எங்க கிட்ட சொல்லுகிறார், you're delivered by the blood of Jesus Christ. நீ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே விடுதலையானாய். And you shall be whole. நீ முழுமையானாய். You shall be whole. நீ சுத்தமானாய். And you are purified by the blood of Jesus. நீ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டாய். All the bondages, எல்லா கட்டுகளும், everything is broken by the power of God. அவனுடைய வல்லமையினால் சகலமும் முறியடிக்கப்பட்டது. And you are free indeed. இப்பொழுது நீ விடுதலையானாய். You are free indeed. நீ விடுதலையானாய். If the Son sets you free, குமாரன் உன்னை விடுதலையாக்கினார். you are free indeed. நீ மெய்யாகவே விடுதலையானாய். No demons, எந்த சாத்தானும், no evil power எந்த சாத்தானின் வல்லமையும் will be able to tie you again in the name of Jesus Christ of Nazareth. உன்னை மறுபடியும் கட்ட முடியாது. இயேசு கிறிஸ்துவின் You've been நாமத்தினாலே loosed by the power of the Holy Spirit. நீ பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே You are clear விடுதலையானாய். now. இப்பொழுது நீ சுத்தமானாய். The power of God is resting upon you. அவனுடைய வல்லமை உன் மேல தங்கி இருக்கிறது. How dare the demons talk against you? இப்படி இருக்கும்போது சாத்தான் உனக்கு விரோதமாக எப்படி பேச How முடியும்? dare he speaks against you? அவன் எப்படி உனக்கு விரோதமாக பேச முடியும்? No, no, no. He is trying to cheat you. இல்ல, அவன் உன்னை ஏமாத்த நினைக்கிறான். Be careful. ஜாக்கிரதையா இருங்க. You called upon my name நீ என் நாமத்தை நோக்கி and கூப்பிட்டாய். I answered you. நான் உனக்கு பதிலளித்தேன். And I'll show you great and mighty things what you know not. நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு காண்பிப்பேன், அறிவிப்பேன். Not only this 2025 November, இந்த even this 2025 2026. நவம்பர் மாதத்துல மட்டும் இல்ல, வரப்போகிற 2026 I'll show great things what you know not. நீ அறியாததுமான எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். And the beautiful power of God shall rest upon you. அவனுடைய அழகான வல்லமையானது உன் And மேல the தங்கி இருக்கும். beauty of the Lord shall be shown upon you. அவனுடைய அழகு உன் மேல பிரதிபலிக்கும். Hallelujah. ஹல்லேலூயா. There's great salvation. பெரிய ரட்சிப்பு, There's great salvation. பெரிய ரட்சிப்பு, Great power. பெரிய வல்லமை. No man can speak against you. எந்த ஒரு மனுஷனும் உனக்கு No விரோதமாக man பேச can speak முடியாது. against you. எந்த ஒரு மனுஷனும் உனக்கு As விரோதமாக I பேச was with முடியாது. Moses, நான் மோசேயோடு I am இருந்தது with போல you. நான் உன்னுடனே Do not இருப்பேன். fear and do not be afraid. நீ பயப்படாதே, For I am திகையாதே. your God. நான் உன் I am தேவன். your God. நான் உன் I தேவன். shall be with you. நான் உன்னுடனே And shall இருப்பேன். stand with you. நான் உன் கூட I shall இருப்பேன். never leave you alone. உன்னை ஒருபோதும் You தனியா shall விட not be left மாட்டேன். alone. நீ தனியா விடப்பட I am மாட்டாய். with you. நான் உன் கூட I will be இருப்பேன். with you. நான் உன்னோடனே I am இருப்பேன். inside you. உனக்குள்ளே நான் And the power of இருப்பேன். God is resting upon your forehead. அவனுடைய வல்லமையானது உன் நெற்றியிலே தங்கி And இருக்கிறது. it shall be surrounded by the grace of God. அது ஆண்டவருடைய கிருபையினாலே சூழ்ந்திருக்கும். The righteous will be surrounded by the power of God. பரிசுத்தவான்கள் அவருடைய வல்லமையினாலே And the favor of சூழ்ந்திருப்பார்கள். God shall surround us. அவருடைய தயவு நம்மை சூழ்ந்திருக்கும். நீதிமானன் முந்திய ஆசீர்வாதத்திரங்குமே நீதிமானே சீரச்சென்மே நேர்த்திய ஆசீர்வாதத்திரங்குமே கிருபை நன்மைகள் கேட்பது கிடைக்கும். Whatever you ask shall be granted to you. Whatever you shall ask shall be granted to you. மறைவாலே நடந்திடும் உத்தமனுக்கென்றும் அத்த துணை
அவன் மீது வைத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார். சாதாரணமாக காக்க மாட்டார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார். கருத்தாய் காத்திடுவார். உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கருத்தாய் காத்திடுவார். கைவிடா காத்திடும் நான் பற்றிக் கொள்வேன். The Lord shall never leave your hand. கர்த்தரின் கரத்தை விடமாட்டார். கரங்களை நாம் பற்றிக் கொண்டோம். We are holding the hand of the Lord. This November 2025. இந்த நவம்பர் 2025 நம் கர்த்தரின் கரத்தை பிடிக்கும். அவன் மீது வைத்திடுவார். கருத்தாய் காத்திடுவார். நீதிமான நித்திய ஆசீர்வாத் இரங்கமே. நீதிமான சிரசே நித்திய ஆசீர்வாத் இரங்கமே. the Holy Spirit. உம்மை அன்றி எங்களுக்கு யாருமே இல்லை, நீர் மாத்திரம் எனக்கு உதவி. உங்களை அன்றி எனக்கு யாருமே இல்லை,
நீங்க மாத்திரம் எனக்கு உதவி. Come on, sing. Praise the Lord. Hallelujah. Power of God rest upon the people of God. கர்த்தருடைய வல்லமை ஜனங்கள் இறங்கும்படி ஜெபிக்கிறேன். கைவிடா காத்தீர் கரங்களை கைவிடா காத்தீர் Hallelujah, praise the Lord. What shall you say and what shall I say? நீங்களும் நானும் என்ன சொல்வோம்? The favor of the Lord is upon us. அவருடைய தயவானது நம்ம We started this 2025 November month itself. இந்த நவம்பர் மாதம் 2025 And He's leading you towards 2026 and shows the bright future the Lord has kept for you. அவர் அப்படியே உங்களை 2026 ஆம் ஆண்டிலே அவர் வைத்திருக்கிற உங்களுக்கான the bright future, நல்ல எதிர்காலத்தை அப்படியே உங்களை வழி நடத்துகிறார். சிறந்த ஒளிமயமான எதிர்காலம். Let's call the bright future. How many people are going to believe this? எத்தனை பேர் இதை விசுவாசிக்க போறீங்க? How many people are going to say yes? எத்தனை பேர் ஆமா என்று How ஒத்துக்க many people are going to போறீங்க? say amen? எத்தனை பேர் ஆமென் என்று How சொல்ல many people are going to say amen? எத்தனை பேர் ஆமென் Let me என்று hear. சொல்ல போறீங்க? Let me hear. உங்க சத்தத்தை Let நான் me hear. கேட்கணும். Let me hear. ஆமென். Shout. ஆமென். With all your voice, shout out. உங்களுடைய உரத்த குரல்ல சத்தமா பாடுங்க. I'm not able to hear properly. Come on. 1, 2, 3. Yes, Lord. Your leading hand has taken hold of my hand. ஆண்டவரே உம்முடைய வழி நடத்துதல் கரமானது என்னுடைய கரத்தை பிடித்து விட்டார். And you have said that I shall not leave you alone. அவர் என்ன சொன்னார்? உன்னை நான் ஒருபோதும் கைவிடவும் மாட்டேன். I will not leave you alone. நான் உன்னை கைவிட மாட்டேன். And no man shall be able to overcome you. எந்த ஒரு மனுஷனும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு எதிராய் எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமல் போகும். உனக்கு எதிராய் எழும்புகிற ஆயுதம் வாய்க்காது. Whatever might be the weapon shall be broken into pieces என்ன ஆயுதமாக by the power of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே by the grace of God, உடைக்கப்படும். by the grace of God அவருடைய கிருபையாலே. Almighty. Hallelujah. Refreshing. How many people want refreshing? The Lord to refresh you. எத்தனை பேருக்கு ஆண்டவர் உங்களை புதுப்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்க? Refresh. ஒரு If you புதுப்பித்தல். wash your face, you get refreshed ரொம்ப டயர்டா இருந்த உங்க முகத்தை தண்ணீர்னால கழுவுனீங்கன்னா ஒரு with a cool water. நல்ல ஒரு கோல்ட் தண்ணில உங்க முகத்தை கழுவுனா நல்ல ஃப்ரெஷ்ஷா எப்படி நீங்க You will become உணர்வீங்களோ fresh. நல்ல ஃப்ரெஷ்ஷா உணர Likewise, முடியும். do you want to refresh by the power of the Holy Spirit? அதே போல உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரால் உங்களை The Lord shall புதுப்பிக்க refresh you. ஆண்டவர் உங்களை Your புதுப்பிப்பார். fresh face shall be brightened ஆண்டவர் உங்களுடைய by முகத்தை the power of God, பிரகாசிக்க பண்ணுவார். அவருடைய by the power of God, by the glory of God, அவருடைய by the glory of God. அவருடைய மகிமையினாலே. Come on, say glory, glory, hallelujah. Glory, glory, hallelujah. Yesu Kristu மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. I'll sing about your name, oh Lord. I'll sing about your name, hallelujah. I will sing about your name, oh Lord. I will sing about your name.
He is the same unchanging Jesus. Come on, 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 come on. Revival spirit, revival spirit. எழுப்புதல் ஆவியானவரே, எழுப்புதல் ஆவியானவர். Revival spirit, revive, 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 revive. Hallelujah. Amen, 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 amen. Part of God, part of God, part of God, part of God, part of God. Part of God, part of God, reviving spirit, reviving spirit. Revive me, oh Lord, revive me, oh my God. Lord, revive me, oh Lord. என்னை உயிர்ப்பியும் என் தேவனாய கர்த்தாவே நீர் என்னை மறுபடியும் உயிர்ப்பியும். சொல்லுங்க. ஆதியில் கொண்ட அன்பை போல உனக்கு மறுபடியும் கற்றுத் தருவார். ரட்சணத்தின் சந்தோஷத்தை உனக்கு அவர் மறுபடியும் கொடுத்து விடுவார். அந்த ரட்சிப்பின் வல்லமையினாலே உன்னை நிறைத்து மகிழ செய்வாரே. அந்த ரட்சண கரங்கள் உன்மேல வைத்து உன்னை தருவி ஆசீர்வதிப்பார். நீ இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் மறுபடியும் கொடுப்பாரே. நீ இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் மறுபடியும் கொடுப்பாரே. உன்னை உயிர்ப்பிக்கும் சர்வ வல்ல தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் உன்னை உயிர்ப்பிப்பார்கள். Glory, glory, hallelujah. Glory, glory, hallelujah. His saints are marching by. Glory, glory, hallelujah. Come on, sing. Hallelujah. Hallelujah, hallelujah. When the saints go marching by. When the saints go marching by, Lord, I want to be among the number. Trumpet, trumpet. Yes, trumpet. I want to be among the number when the saints go marching by. When the saints go marching by. Lord, I want to be among the number when the saints go marching by. Lord, I want to be among the number when the saints go marching by. Lord, I want To be among the number when the saints go marching by. Lord, I want to be among the number. Father God, I call upon you in the name of our Lord and Savior Jesus Christ. ஆகிய தேவனே, உம்மை உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழைக்கிறேன். As Moses called those days, அந்த நாட்களிலே மோசே கூப்பிட்டது போல he said to you, அவர் உங்களிடத்துல சொன்னார், if you are not going to come with us, நீங்க எங்க கூட வராமல் இருந்தீங்கன்னா what shall the people say? ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? These people say that we are special for you. These people have said that we are special for you. இந்த ஜனங்கள் சொன்னாங்க, நாங்க உங்களுக்கு விசேஷித்தவர்கள் என்று. But if you say that you are not going to come with us, ஆனா நீங்க எங்க கூட வர போறதில்ல என்று நீங்க சொன்னீங்கன்னா, then what will these people say, oh Lord? அப்போ இந்த ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே, You know why we are special? நாங்க ஏன் விசேஷித்தவர்கள் என்று தெரியுமா? Because you are with me. நீங்க எங்களோட இருப்பதனால. You are with me. நீங்க எங்களோட இருப்பதனாலேதான். You are with me. நீங்க எங்களோட இருப்பதனால. தேவா, நான் இதனால் விசேஷித்தவன், நீர் என்னோட கூட இருப்பதனாலே.
I'm special because you are with me. நான் எதனால் விசேஷித்தவன் என்றால் நீர் எங்களோட இருப்பதனால. Spirit of God who moved on upon the waters in ஜலத்தின் the மேல் beginning. அசைவாடின ஆவியானவரே, In the beginning. ஆரம்பத்திலே ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடினவரே, you were upon the waters. நீங்க ஜலத்தின் மேல இருந்தீங்க ஆண்டவரே. Come upon me, O Lord. இப்பொழுது எங்க மேல வாங்க, Come upon us, O Lord. எங்க மேல இறங்குங்க ஆண்டவரே. Come upon us, O Lord. எங்க மேல இறங்குங்க ஆண்டவரே. I call unto you. உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். The name of the Lord and Savior Jesus Christ. ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் Rise நாமத்தில் up, O Lord. எழுந்தருளும் ஆண்டவரே. Let the enemies be defeated. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. Let the enemies be defeated. எழுந்தருளும் ஆண்டவரே, சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. உந்தன் சந்தோஷத்தை பார்க்கும் போது உந்த அன்பை நான் ருசிக்கும் போது என்னை சுற்றி எல்லா ஒளி என் நீராகும். I worship you. I worship you. The reason I live is to worship you. I worship you. Come on, sing. Let the Lord move upon the waters. கர்த்தர் ஜலத்தின் மேல் அசைவாடுவாராக. நீங்க பாடுங்க. ஆண்டவர் கிராமங்கள் மேல் அசைவாடுவாராக. Let the Lord move upon the villages. Let the Lord move upon the towns and cities and the countries. கர்த்தர் ராஜ்யங்கள் மேலும் கிராமங்கள் மேலும் அசைவாடுவாராக. Call the Lord. கர்த்தரை நோக்கி கூப்பிடு. The reason I live is to worship you. உந்தன் சந்தோஷத்தை பாடும்போது உங்க அன்பை நான் ருசிக்கும் போது என்னை சுற்றிய எல்லா ஒளி என் நீழலாகும். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிக்க நான் உயிர் வாழ்கிறேன். You have given me the gift of David, and you are upon me with that same spirit. And I'll praise your name and exalt your greatness above everything. I will say unto you, you are my only God. And I'll say you are everything to me. And I'll say I will do your will, O Lord. Come upon thee with power. Aradhipen. Come on, sing. Come on, sing, 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 sing. The reason I live.
உயிர் வாழ்கிறேன். Come on. The Lord shall satisfy your mouth with goodness, நன்மையால் உன் வாயை திருப்தியாக்குவார். and He will crown you with His glory. அவருடைய மகிமையினால் உன்னை மூடுவார். கிருபையினால் உன்னை முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பம் வாழ வயது போலாகிறது. நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இந்த பூமியை இருளும் ஜனங்களை காரல் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். Hallelujah, hallelujah, hallelujah. How the world shall be covered with darkness and the people with pitch darkness. ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். And the power of God shall be upon you, and the glory of the Lord shall be shown upon you. Are you able to feel the power of the Holy Spirit? Go and say, கர்த்தருடைய வல்லமையின் அபிஷேகத்தை உங்களால உணர முடிகிறதா? கர்த்தருடைய ஆவியானுடைய பிரசன்னத்தை உன்னால உணர முடிகிறதா? கர்த்தராகிய தேவன் அருகில் இருக்கிறத உன்னால உணர முடிகிறதா? Are you able to feel the presence of the Holy Spirit very near to you, touching you, His garment upon you? அவருடைய வஸ்திரம் மேல, அவருடைய வஸ்திரம் மேல, அவர் வஸ்திரம் மேல அவர் உன்னை தொடுகிறார். ஓ என் ஜனமே, உனக்கு சாட்சிட்டு சொல்வேன், இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் உன் எதிராளிகளை தாழ்த்தி உச்சிதமான கோதுமை நான் உன்னை போஷித்து கண்மலையின் தேனை நான் உன்னை திருப்தியாக்குவேன். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. Lord saying to you, are you going to cry to the Lord? Do you want to receive the power of the Holy Spirit? He is present very near. What is the soul saying? ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் உனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவரிடத்துல ரட்சிப்பும் திரளான ரட்சிப்பும் உண்டு. ஆத்மா கலங்குவதே நேசர நினைத்திடுவாய். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவேன்.
ஆத்மீரோடை வாஞ்சித்து கதறும் போதே மனே பஞ்சமே அடைக்கலம் என் கோட்டையும் என்றும் காப்பி பஞ்சமே என் கோட்டையும் என்றும் காப்பி தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே தேவனின் சந்நிதியில் நின்றின் ஆத்துமா வாஞ்சிக்குதே தேவனின் சந்நிதியில் நின்றின் ஆத்துமா வாஞ்சிக்குதே ஏர்மோன் மலைகளிலோ யோர்தான் தேசத்திலோ ஏர்மோன் மலைகளிலோ சிறுமலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். திருமலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். Hallelujah, praise the Lord. The word of God has come to you because you called upon the name of the Lord. அவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்தது எதனால் என்றால் நீங்க ஆண்டவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிட்டபடினாலே. And he says, I heard you out of the holy hill. அவர் சொல்லுகிறார், என்னுடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து உன் சத்தத்தை நான் கேட்டேன். Don't worry about anything. நீ எதை குறித்தும் கவலைப்படாதே. Just put your trust in me. உன் நம்பிக்கை என் மேல நீ வை, அது போதும். I'm going to start doing impossible miracles in your life. உன் வாழ்க்கையில நீ நினைச்சு பார்க்காத அதிசயங்களை உனக்கு நான் செய்ய போகிறேன். Greater things. பெரிய 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 காரியங்களை நீ காண போகிறாய். The Lord has done great things to me. அதனால நீ சொல்லுவது என்னவென்றால், கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார். The Lord has done great things to me. கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார். அதனால் நான் மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்திருக்கிறேன். I'm glad. நான் மகிழ்ந்திருக்கிறேன். I'm glad. நான் மகிழ்ந்திருக்கிறேன். I'm glad. நான் மகிழ்ந்திருக்கிறேன். I'm glad. நான் மகிழ்ந்திருக்கிறேன். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Amen. Amen. God bless you. God be with you. Amen.